மோசே 5 வெளியேறப்பெற்ற முத்து அதிகாரம் 5 ஜூன் அக்டோபர் 1830 ஆதாமும் ஏவாளும் பிள்ளைகளை பெற்றார்கள். ஆதாம் பலி செலுத்தி தேவனுக்கு ஆராதனை செய்தான். காயினும் ஆபேலும் பிறந்தார்கள். காயின் கலகம் செய்து தேவனை விட சாத்தானை அதிகமாக நேசித்து கேடானான். கொலையும் துன்மார்க்கமும் பரவியது. ஆரம்பத்தில் இருந்தே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தராகிய நான் அவனுக்கு கட்டளையிட்டதைப் போல சகல நாட்டு மிருகங்கள் மேல் அவன் ஆளுகையை செலுத்தவும் தன்னுடைய நெற்றி வேர்வையில் தன்னுடைய அப்பத்தை புசிக்கவும் ஆதாம் மண்ணை பண்படுத்த ஆரம்பிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தராகிய நான் அவர்களை துரத்தி விட்டேன். அவனுடைய மனைவியான ஏவாளும் அவனுடனே பிரயாசம் பட்டாள். 2 ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் அவனுக்கு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றாள். அவர்கள் பூமியிலே பலுகி பெருகினார்கள். 3 ஆதாம் முதல் நிலத்தை பண்படுத்தவும் மந்தைகளை மேய்க்கவும் ஆதாமின் குமாரர்களும் குமாரத்திகளும் தேசத்தில் 2 பிரிந்தார்கள். அவர்களும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார்கள். ஆதாமும் அவனுடைய மனைவியான ஏவாளும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஏதேன் தோட்டத்திற்கு போகும் வழியிலிருந்து அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்த கர்த்தரின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவரை அவர்கள் காணவில்லை, ஏனெனில் அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்கள். 5 தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமென்று தங்களுடைய மந்தைகளின் முதற்பலன்களை கர்த்தருக்கு காணிக்கையாக பலி செலுத்த வேண்டுமெனவும் அவர்களுக்கு அவர் கட்டளைகளை கொடுத்தார். ஆதாம் கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். 6 அநேக நாட்களுக்கு பின்பு கர்த்தரின் தூதன் ஆதாமுக்கு தோன்றி சொன்னான், நீ ஏன் கர்த்தருக்கு பலிகளை செலுத்துகிறாய்? ஆதாம் அவனுக்கு சொன்னான், கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டதை தவிர வேறொன்றையும் நான் அறியேன். 7 பின்னர் இந்த காரியம் கிருபையும் சத்தியமும் நிறைந்த பிதாவின் ஒரே பேரானவரின் பலிக்கு ஒத்ததாய் இருக்கிறது என சொல்லி தூதன் பேசினான். 8 ஆகவே நீ செய்கிற காரியம் யாவையும் குமாரனின் நாமத்தில் நீ செய்வாயாக. நீ மனம் திரும்பி என்றென்றைக்குமாக குமாரனின் நாமத்தில் தேவனை தொழுது கொள்வாயாக. 9 ஆரம்பத்திலிருந்தே அது முதல் என்றென்றைக்கும் நீயும் முழு மனுக்குலமும் அநேகரும் விழும்போது மீட்கப்பட நானே பிதாவின் ஒரே பேரானவர் எனக்கு என சொல்லி பிதாவையும் குமாரரையும் சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவி அந்த நாளில் ஆதாமின் மீது இறங்கியது. 10 தேவனின் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக, ஏனெனில் என்னுடைய மீறுதல் நிமித்தம் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன. இம்மையில் எனக்கு சந்தோஷம் உண்டாயிருந்தது. மீண்டும் மாமிசத்தில் நான் தேவனை காண்பேன் என சொல்லி அந்த நாளிலே ஆதாம் தேவனையே ஸ்தோத்திரம் நிறைக்கப்பட்டு
பூமியின் சகல குடும்பங்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தான். 11 அவனுடைய மனைவியான ஏவாள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டு சொன்னாள், எங்களுடைய மீறுதல் இல்லாமல் இருந்திருந்தால் எங்களுக்கு ஒருபோதும் ஒரு சந்ததி இருக்காது. நன்மை தீமையை நாங்கள் ஒருபோதும் அறிந்து இருக்க மாட்டோம். எங்களுடைய மீட்பின் சந்தோஷத்தையும் கீழ்ப்படிபவர்கள் யாவருக்கும் தேவன் கொடுக்கிற நித்திய ஜீவனையும் அறிந்திருக்க மாட்டோம். 12 ஆதாம் ஏவாளும் தேவனின் நாமத்தை ஸ்தோத்திரித்தார்கள். சகல காரியங்களையும் தங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் அறிந்து கொள்ளும்படி செய்தார்கள். நானும் தேவனின் ஒரே பேரான என சொல்லிக்கொண்டு சாத்தான் அவர்களுக்கு மத்தியிலே வந்தான். நம்பாதியுங்கள் எனச் சொல்லி அவர்களுக்கு அவன் கட்டளை இட்டான். அவர்கள் அதை நம்பாதிருந்து தேவனை விட சாத்தானை அவர்கள் நேசித்தார்கள். அந்த நேரத்திலிருந்து மனுஷன் மாமிச சிந்தையுடையவனும் ஜென்ம சுபாவத்தினாரையும் பேய் குணம் படைத்தவனுமானார்கள். 14 பரிசுத்தாவினாலே எங்கிலும் உள்ள மனுஷர்களை தேவனாகிய கர்த்தர் அழைத்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமென அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். 15 அநேகர்கள் குமாரரில் நம்பிக்கையை வைக்கிற அளவில் தங்களுடைய பாவங்களுக்காக மனம் திரும்புகிற அவர்கள் இரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர்கள் குமாரனில் நம்பிக்கையை வைக்க இருந்து மனம் திரும்பாதிருக்கிற அளவில் ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவார்கள். உறுதியான கட்டளைகளில் தேவனின் வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியே வந்தன. ஆகவே அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆதாமும் அவனுடைய மனைவியாகிய ஏவாளும் தேவனை தொழுது கொள்வதை நிறுத்தவில்லை. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினையும் பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றான் என்றாள். ஆகவே அவன் அவளுடைய வார்த்தைகளை தள்ளமாட்டான். ஆனால் இதோ காயின் அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டுமென்கிற கர்த்தர் யார் என சொல்லி செவி கொடுக்கவில்லை. பின்பு அவர்கள் அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். 18 தேவனை விட சாத்தானையே காயின் அதிகமாக நேசித்தான். கர்த்தருக்கு ஒரு பலியை செலுத்த எனச் சொல்லி சாத்தான் அவனுக்கு கட்டளையிட்டான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 20 ஆபேலும் தன் மந்தைகளில் தலையீற்றையிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது சாத்தான் அதை அறிந்தான். அது அவனை சந்தோஷப்படுத்தியது. அப்பொழுது காயினுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. 22 அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? 23 நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையே? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். சாத்தானின் ஆசை உன்னை பற்றியிருக்கும். என்னுடைய கட்டளைக்கு நீ செவி கொடுத்தால் மட்டுமே நான் உன்னை விடுவிப்பேன். அவனுடைய ஆசையின்படியே அது உனக்கு இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். 24 ஏனெனில் இந்த நேரத்திலிருந்து நீ
பொய்களின் தகப்பனாயிருப்பாய். நீ கேடானவன் என அழைக்கப்படுவாய், ஏனெனில் நீயும் கூட உலக தோற்றத்திற்கு முன் இருந்தாய். 25. இந்த அருவருப்புகள் காயினிடம் இருந்து வந்தன என வரப்போகிற நேரத்திலே சொல்லப்படும். ஏனெனில் தேவனிடமிருந்து வந்த மகத்தான ஆலோசனையை அவன் மறுத்தான். நீ மனம் திரும்பும் வரை நான் உனக்கு கொடுக்கிற இது ஒரு சமயமாயிருக்கும். 26. காயின் எரிச்சல் அடைந்து இனியும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தில் நடந்த அவனுடைய சகோதரனாகிய ஆபேலினுடைய சத்தத்திற்கும் செவி கொடுக்கவில்லை. 27. காயினுக்காகவும் அவனுடைய சகோதரனுக்காகவும் கர்த்தருக்கு முன்பாக ஆதாமும் அவனுடைய மனைவியும் துக்கித்தார்கள். வசனம் 28. அவனுடைய சகோதரரின் குமாரத்திகளில் ஒருத்தியை காயின் தனது மனைவியாக்கி கொண்டு தேவனை விட சாத்தானையே அவர்கள் அதிகமாய் நேசித்தார்கள். 29. சாத்தான் காயினிடம் சொன்னான், உன்னுடைய தொண்டையினால் எனக்கு ஆணையிட்டு கொடு, நீ அதை சொன்னால் நீ சாவாய். அவர்கள் கூறியிருக்கும்படியாக ஜீவிக்கிற தேவனாலே உன்னுடைய சகோதரர்கள் தங்களுடைய தலைகளில் மேல் ஆணையிடுகிறார்கள். ஏனெனில் அதை அவர்கள் கூறினால் அவர்கள் சாகவே சாவார்கள். அதை உன்னுடைய தகப்பன் அறிந்திருப்பானாக. அந்த நாளில் உன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன். வசனம் 30. என்னுடைய கட்டளைகளின்படியே அவன் செய்ய வேண்டும் என சாத்தான் காயினுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அந்த காரியங்கள் அனைத்தும் இரகசியமாக செய்யப்பட்டது. 31. காயின் சொன்னான், நான் கொலை செய்து பலனை அடையும்படியாக இந்த பெரும் இரகசியத்திற்கு அதிபதியான நான் உண்மையிலே மாறான். ஆகவே காயின் மாறானின் எஜமானான் என்று அழைக்கப்பட்டு அவனுடைய துன்மார்க்கத்திலே அவன் மேட்டிமை அடைந்தான். காயின் வயல்வெளிக்கு சென்று தன் சகோதரனாகிய ஆபேலுடனே பேசினான். அவர்கள் வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். 33. நான் சுதந்திரவாளி, என்னுடைய சகோதரனின் மந்தை நிச்சயமாக என்னுடைய கையிலே விழுந்தது என சொல்லி அவன் செய்ததில் காயின் பெருமைப்பட்டான். 34. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேலு எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியா என்றான். 35. அதற்கு கர்த்தர், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. 36. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலிருந்து வாங்கி கொள்ள தன் வாயை திறந்து அந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். 37. நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது உன் பலனை இனி உனக்கு கூடாது, நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். 38. வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, என்னுடைய சகோதரனின் மந்தையில் நிமித்தம் சாத்தான் என்னை சோதித்தான். நான் எரிச்சலோடு இருந்தேன், ஏனெனில் அவனுடைய காணிக்கை நீர் அங்கீகரித்தீர். என்னுடைய காணிக்கை என்னுடையதையே இல்லை. எனக்கு இட்ட தண்டனையை என்னாலே சகிக்க முடியாத அளவிற்கு அதிகமாயிருக்கிறது. 39. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாயிருப்பேன்.
கண்டுபிடிக்கிறவன் என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் என்னை கொன்று போடுவானே, ஏனெனில் இந்த காரியங்கள் கர்த்தரிடமிருந்து மறைக்கப்படவில்லையே என்றான். வசனம் 40. அப்பொழுது கர்த்தராகிய நான் அவனை நோக்கி, காயினே, கொலை செய்கிற எவனும் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். 41. காயின் கர்த்தரின் சந்ததியை விட்டு தள்ளப்பட்டு தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய அநேக சகோதரர்களோடும் ஏதேனுக்கு கிழக்கான நேத் என்ற தேசத்தில் குடியேறி இருந்தான். 42. காயின் தன் மனைவி அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அவன் அநேக குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்திற்கு குமாரனாகிய ஏனோக்கினுடைய பெயரை இட்டான். 43. ஏனோக்கு ஈராத்தும் பிற குமாரர்களும் குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஈராத் மெகுவேலையும் பிற குமாரர்கள் குமாரத்திகளையும் பெற்றான். மெகுவேல் மெத்துசலாவையும் பிற குமாரர்கள் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலா மெத்துசலாவையும் பிற குமாரர்கள் குமாரத்திகளையும் பெற்றார்கள். மெத்துசால் மோலோக்கை பெற்றான். மோலோக் 44. மோலோக் லாமோக் 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள், இன்னொரு பெயர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பெயர். 45. ஆதாள் யாப்பாலை பெற்றான். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பெயர் யூபால். அவன் கிண்ணரங்கக்காரர் நாகசுரக்காரன் யாவர்களுக்கும் தகப்பனானான். 46. சில்லாளு தூபால் காயினை பெற்றால். அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர்கள் யாவருக்கும் ஆசாரியனானான். தூபால் காயினுடைய சகோதரன் நாமால். 47. லோமோக் தன் மனைவியை பார்த்து, ஆதாளே, சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமோக்கின் மனைவிகளே, என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். 48. காயினுக்கு 7 பழி சுமரும், ஆனால் லாமோக்கு 77 பழி சுமரும் என்றான். 49. ஏனெனில் சாத்தானால் காயினுக்கு நிரூபிக்கப்பட்ட அந்த மகா இரகசியத்தின் எஜமானனாக அவன் மாறிய காயினின் வாழ்க்கைப்படி சாத்தானுடைய லாமோக் ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசித்தான். அவர்களுடைய இரகசியத்தை அறிந்து கொண்டதில் ஏனோக்கின் குமாரனாகிய ஈராத் அதை ஆதாமின் குமாரர்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தான். ஆகவே லோமோக் கோபமடைந்தவனாய் பலனடையாத நிமித்தம் அவனுடைய சகோதரர்களாகிய ஆபேலை கொன்ற காயினை போல்லாமல் ஆணை நிமித்தம் அவனை கொன்றான். 51. ஏனெனில் காயின் நாட்களிலிருந்து ஒரு இரகசியம் சங்கமிருந்தது. அவர்கள் கிரியைகள் அந்தகாரத்தில் இருந்தது. ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய சகோதரனை அவர்கள் அறிந்திருந்தார்கள். 52. ஆகவே லோமோக்கையும் அவனுடைய வீட்டார் சாத்தானுடனே உடன்படிக்கை செய்த அவர்கள் யாவரையும் கர்த்தர் சபித்தார். ஏனெனில் அவர்கள் தேவனின் கட்டளைகளை கைக்கொள்ளவில்லை, அது அவனுக்கு பிரியமாயிருக்கவில்லை. அவர்கள் அவனிடத்திற்கு பணிவிடை செய்யவில்லை. அவர்களுடைய கிரியைகள் அவருக்கு தக்கதாக இருந்தது. மனுப்புத்திரர்கள் யாவருக்கும் மத்தியிலே பரவ ஆரம்பித்தன. அது மனுப்புத்திரர்களுக்கு மத்தியில் இருந்தது.
53. லோமோக் இரகசியத்தை தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் பேசினான். அவர்கள் அவனுக்கு விரோதமாக கலகம் செய்து இரகசியமில்லாமல் இந்த காரியங்களை வெளியில் அறிவித்ததால் மனுஷகுமாரத்திகளுக்கு மத்தியிலே இந்த காரியங்கள் பேசப்படவில்லை. 54. ஆகவே லோமோக் அவமதிக்கப்பட்டு துரத்தப்பட்டு அவன் சகோதரர்களாகும்படியாக மனுபுத்திரர்களுக்கு மத்தியிலே வராதிருந்தான். 55. அப்படியாக அந்த தரத்தின் கிரிகைகளை மனுபுத்திரர்களுக்கு மத்தியிலே மேற்கொள்ள ஆரம்பித்தான். 56. ஒரு கொடிய சாபத்தினாலே பூமி தேவன் சபித்தார். துன்மார்க்கனுடனும் அவர் உண்டாக்கின மனுபுத்திரர்கள் யாவர் மேலும் கோபமாயிருந்தார். 57. ஏனெனில் அவருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆயத்தம் செய்யப்பட்ட காலத்தின் மத்தியிலே வருவேன் என்று அறிவித்தவருமான அவருடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை அவர்கள் நம்பவில்லை. 58. அப்படியாக ஆரம்பத்திலிருந்தே தேவ பிரசன்னத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த தூதர்களுடனே அவருடைய சொந்த குமாரர்களும் பரிசுத்த ஆவியின் வார்த்தையினாலும் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட ஆரம்பமானது. 59. அப்படியாக ஒரு பரிசுத்த நியமனத்தால் சகல காரியங்களும் ஆதாமுக்கு திடப்படுத்தப்பட்டன. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அதன் முடிவு வரை அது உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளைகளை அனுப்பப்பட்டது. இதுவே அப்படியே ஆயிற்று. ஆமேன்.